பாஜகவினுடைய நிரந்தர அடிமை. எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத அடிமை. தினகரனும் சசிகலாவும் சொத்துக்கள் பாதுகாத்து கொள்வது மட்டும்தான் அவர்களது லட்சியம். அவ்வளவுதான். சோ அப்ப அதிமுக எதிர்காலம் தான் என்ன? எங்கேயுமே இப்ப நீங்களே அதிமுக எதிர்காலம் இந்த 4 பேரை நம்பி நிச்சயமா இல்ல. வேலுமணியை அதுல சேர்த்துக்கங்க, முனுசாமி சேர்த்துக்கங்க, தங்கமணியை சேர்த்துக்கங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஒருவேளை பாஜகவை எதிர்த்து நின்னாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி, அவரே கூட தலைவராக தொடரலாம். நீங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கான எதிர்ப்பு அல்ல என்னுடைய எதிர்ப்பு, ஒரு சித்தாந்த எதிர்ப்பு. அதே மாதிரி பாஜக கொள்கைகளுக்கான எதிர்ப்பு அல்ல. அதிமுக என்கிற கட்சி அது எம்ஜிஆர் உடைய கட்சி, திராவிட கட்சி. திராவிட சித்தாந்தத்தில் எம்ஜிஆர் கொள்கைகளின்படி எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். மாற்று கட்சிகள் திமுகவாலோ பாஜகவாலோ இந்த இயக்கத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த இயக்கத்திற்கு அழிவு ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்கள் இதை கபலீகரம் செய்துவிடக் கூடாது. பணபலம் சாதிய பலம் கொண்டவர்களால் இந்த இயக்கம் கபலீகரம் செய்யப்பட்டு விடக் கூடாது. இதுதான் என்னுடைய நோக்கம்.